மாதம் பிறந்தாலே நம்ம வீட்டு பட்ஜெட்டில் பெரிய பங்கு இந்த மளிகை சாமானுக்கு தான் போகும். நான் எப்போவுமே நம்ம ஏரியாவில் லோக்கல் கடையில் தான் மளிகை வாங்குவேன். இதோ பார்த்தீங்களா அவங்க கொடுத்த பில்லு. லோக்கல் கடையில் மோஸ்ட்லி இப்படி பேப்பரில் விலையை மட்டும்தான் எழுதி தருவாங்க. எந்த பொருளுக்கு என்ன விலைன்னு நேராக எழுத மாட்டாங்க. சரி, இப்போ நம்ம பாரம்பரிய கட்டப்பையிலேருந்து சாமானெல்லாம் எடுத்துக்கலாம். சூப்பர் மார்க்கெட்டில் பிளாஸ்டிக் கவர் வந்து கொடுப்பாங்க, பட் அதுக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம லோக்கல் கடையில் நம்மளே கட்டப்பை எடுத்துகிட்டு போகிறது தான் வழக்கம். இது சுற்றுச்சூழலுக்கும் நல்லது, நமக்கும் காசு வந்து மிச்சம். இப்படி பையிலேருந்து பொருட்களை எடுத்து வைக்கும்போது ஒரு முக்கியமான டிப்ஸ் வந்து சொல்கிறேன். நம்ம லோக்கல் கடைகளில் வந்து பெரிய விளம்பர பிராண்டுகள் இல்லாத நல்ல தரமான லோக்கல் பிராண்ட்ஸ் வந்து கிடைக்கும். உதாரணத்துக்கு இந்த பருப்பு, பொட்டுக்கடலை, நாட்டு சக்கரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் விலை கம்மியாகவே வந்து இருக்கும். ஆனால் தரத்தில் எந்த குறையும் இருக்காது. விளம்பரத்துக்காக அவங்க வந்து செலவு பண்ணாதனால நமக்கு கம்மியான விலையில் வந்து தராங்க. ஸோ லோக்கல் கடையில் வாங்கும்போது பிராண்டை பார்க்காம தரத்தை பார்த்து வாங்குங்க, காசு வந்து நிறைய மிச்சமாகும். இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு போய் எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோங்கிறது தான் முக்கியம். மளிகை சாமானை வாங்கிட்டு வர்றது ஒரு வேலைனா அதை முறையாக பராமரிக்கிறது அடுத்த வேலை. லோக்கல் கடைகளில் சில சமயம் இந்த பொருட்கள் வந்து லூஸில் வந்து கொடுப்பாங்க. அதை அப்படியே கவரோடு வச்சுருந்தா வண்டு வந்துடும், இல்லைன்னா நமுத்து போகும். கஷ்டப்பட்டு உழைச்சி காசு வீணாக போயிடக்கூடாது இல்லையா? அதனால் பொருட்களை வந்து உடனே எடுத்துகிட்டு போய் அதோட டப்பாக்களை மாற்றுறதுக்கு ரெடி பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா, நான் பிளாஸ்டிக் டப்பாக்கள்லாம் வந்து தவிர்த்துட்டு இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் தான் மளிகை சாமானை வந்து கொட்டி வைப்பேன். கண்ணாடி பாட்டிலில் வைக்கும்போது பொருட்கள் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சீக்கிரமாக வண்டு வராது. முக்கியமாக வெளியே இருந்தே எந்த பாட்டிலில் என்ன பொருள் இருக்குது, எவ்வளோ தீர்ந்துருக்குன்னு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். இதனால் அடுத்த மாதம் கடைக்கு போகும்போது தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக பொருட்களை வாங்கி காசை வந்து கரியாக்க மாட்டோம். இந்த எளிய டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மளிகை கடையில் காசை மிச்சப்படுத்த என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.